எளிய மக்களுக்கு அரசியல் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. இந்த நிலையை உருவாக்கியது யார்? ஏன் அரசியல் விழிப்புணர்வை இன்று வரை விதைக்கவில்லை? அரசியல் அதிகாரம் இருந்துவிட்டால், அரசியல் அதிகாரம் வந்துவிட்டால் எல்லாவற்றுக்கும் விடுதலை கிடைத்துவிடும். ஆக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் அதிகாரத்தை எளிய மக்கள் பெறவே முடியாத ஒரு நிலையில் உருவாக்கியது யார்? கொண்டு சென்றது யார்? அப்ப ஒரு படிச்ச இளைஞன் கலை, இலக்கியம், அறிவியல், புவியியல், வேதியியல், மொழி, இறையாண்மை, மதம், ஒற்றுமை, நல்லிணக்கம் இவை பற்றிய அனைத்து சிந்தனையும் கொண்ட மக்களின் அடிப்படை தேவையை புரிந்து கொண்ட இளைஞர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காத நிலையில் இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது யார்? படிச்சிடணும், படிச்சு அதிகாரத்தை ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு அதிகாரத்துக்கு போறோம். ஆனா உச்சபட்ச அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரத்தை எளிய மக்கள் அடைந்துவிடக் கூடாது என்ற ஒரு சூழ்ச்சி வலையை உருவாக்கியது யார்? கல்வி மிக 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 முக்கியம். கல்வி இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இன்று கல்வி வந்துவிட்டது, பெருமளவில் வந்துவிட்டது. அரசியல் அதிகாரம் ஏன் வரவில்லை? அரசியல் அதிகாரம் இல்லாமல் இங்கு எதுவுமே சாத்தியமில்லை. ஆக அந்த அதிகாரத்தை பெற விடாமல் தடுத்து கொண்டு இருப்பது எந்த சக்தி? எளிய மக்களின் வாக்கு இருந்தால்தான் அரசு அமைக்க முடியும். மக்கள் வாக்கு இருந்தால்தான் அரசு அமைக்க முடியும். ஆனால் பணம் இருந்தால்தான் தேர்தல் களத்தை சந்திக்கவே முடியும் என்ற ஒரு நிலையை கட்டமைப்பது யார்? அமைத்தது யார்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கோமா? நமக்கான மக்கள் பிரதிநிதியை நாம உருவாக்குறோம். ஆனா அவன் சொல்ற ஆளை நம்மளை உருவாக்குறான், நம்மளை இயக்குறான். இந்த சிந்தனைய, இந்த அரசியல் விழிப்புணர்வை அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். நீ விழிப்புணர்வு அடைஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு விடுதலை கிடைச்சிடும். உனக்கான உரிமையை பேசுவதற்கு உங்களிலிருந்து ஒருவன் உருவாகிவிட்டால் அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது. நல்லா சிந்திச்சுப்பாங்க. மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பொறுப்பு என்றால் அரசியல் அதிகார பொறுப்பு தான். ஒரு எளியவன் பிரதமர் ஆக முடியுமா? எம்எல்ஏ ஆக முடியுமா? எம்பி ஆக முடியுமா? இதுக்கெல்லாம் பணம் இருக்கு. அரசியல் அமைப்பு கட்டமைப்பு இருக்க வேண்டும். ஆக சிந்திக்கக்கூடியவன் அதிகாரத்தை அடைந்தே விடக்கூடாது. பணபலம் படைத்தவன் அல்லது அரசியல் என்று ஒரு மாயை உருவாக்கி கட்சி மாயைக்குள் இருக்கக்கூடியவன் ஒரு ஆசை நிலையை தூண்டி தூண்டி மக்களை அறுவடை செய்யக்கூடிய இந்த ஒரு அழகிய கட்டமைப்பை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க? நம்ம பேசுறோம், அந்த அரசியல்வாதி இருந்தாங்க, இந்த அரசியல்வாதி இருந்தாங்க. எந்த அரசியல்வாதியும் ஏன் கிராமத்திலிருந்து அவனுக்கு விழிப்புணர்வு கொடுத்து சிந்திக்க வச்சு உனக்கான பிரச்சனை நீயே தீர்த்துக்கொண்டு சொல்லிட்டு ஒரு தலைவர் கூட உருவாக்கலையே. அப்ப தெளிவா இருந்துக்கலாம் எல்லா அரசியல்வாதியும். படித்தவன், பண்பானவன், அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அல்லது கல்வி அறிவே இல்லாத கடைக்கோடி கிராமத்தில் இருந்து வருபவனுக்கு வாய்ப்பு கிடைத்து விடக்கூடாது, அரசியல் வாய்ப்பு கிடைத்து விடக்கூடாது என்ற ஒரு நிலையை உருவாக்கியது யார்? இந்த யார் 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 அப்படின்ற எல்லா கேள்விக்கும் எல்லாரும் அடங்குறாங்க. சிந்தித்து பாருங்க.